எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் மசாலா பொடி தான் செய்ய போகிறோம். தந்தூரி சிக்கன் மசாலா பொடி தான் பண்ண போகிறோங்க. நம்ம வீட்டில் செய்யாத உணவுகள் நம்ம ஹோட்டலுக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போனால் அதுதான் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தந்தூரி சிக்கன், கபாப் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி தான் வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கு நாம் ஒரு பொடி செய்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிக்கன் வாங்கிட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க அந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி மசாலா பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவெல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தனியா நான் தனியா எடுத்துருக்குறேன், சீரகம் எடுத்துருக்குறேங்க, கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க, அப்புறம் சோம்பு, சாய்ஜீரா எடுத்துருக்குறேங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் எடுத்துருக்குறேன், கிராம்பு, மிளகுங்க, பிளாக் ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க, அது எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரண வரமிளகா பொடி எடுத்திங்கன்னா அது 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா இந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு 2 ஸ்பூன் எடுக்கணுங்க. ஏன்னா அது சாதாரண சில்லி பவுட்ரு காரம் ஜாஸ்தியாக இருக்கும், இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் எடுக்கணும். நான் காரமாக இருக்கிற சில்லி பவுட்ரு எடுக்கலைங்க, காஷ்மீரி சில்லி பவுட்ரு தான் எடுத்துருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்டார் பூ, அன்னாச்சி பூ எடுத்துருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் எடுத்துருக்குறேங்க. இது சுக்கு பொடி எடுத்துருக்குறேங்க. அது போக பார்த்திங்கன்னா பட்டை, அதே மாதிரி பிரியாணி இலை எடுத்துருக்குறேங்க. சாட் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். மராட்டி மொக்கு, ஜாவித்ரி அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூ எடுத்துருக்குறேங்க. பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெந்தி எடுத்துருக்கேங்க. இது கல்பாசி எடுத்துருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி எடுத்துருக்குறேங்க. இவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்றா வறுத்துங்க மிக்சியில் அரைக்க வேண்டியதாங்க. வாங்க இது எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதோட அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் பாட்டு தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. மல்லி சேர்த்துக்கலாங்க, சீரகம் சேர்த்துக்கலாங்க, சோம்பு சேர்த்துக்கலாங்க, இந்த சாய் சீரா சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணுங்க. ஏன்னா இது ரொம்ப நாள் நம்ம வச்சிட்ருக்கறனால வறுக்கிறது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணுங்க. ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கணும். வாசம் கொஞ்சம் கலர் மாறுங்க, அப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா வறுபட்டுருச்சுங்க, நல்லா வாசம் வருதுங்க, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. கடலைப்பருப்புங்க, வெந்தயம் இது 2 சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதையும் நம்ம மாற்றிடலாங்க. அன்னாச்சிப்பூ, கிராம்புங்க, பட்டைங்க, கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய், மிளகு, ஜாவித்ரி, மராட்டி மொக்கு. இப்போ இதெல்லாமே நம்ம நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த இலையெல்லாம் நம்ம பிச்சு போட்டுக்கலாங்க. இந்த பிரியாணி இலையெல்லாம் பிச்சு போட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். தீ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுக்கணுங்க, அப்போ தான் எல்லாம் ஒன்றா வறுபடுங்க. நான் ரொம்ப மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக தான் வச்சுருக்கேன். எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க நமக்கு வறுபடுறதுக்கு. கூட பார்த்திங்கன்னா நம்ம கஸ்தூரி மெந்தி சேர்த்துக்கலாங்க, அப்புறம் கல்பாசி சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பொடி வகைகள்லாம் சேர்த்தணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க. அடுப்பு தீயை நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம இஞ்சி பொடி சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க, சாட் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். இதுதான் நல்லா கலர் கொடுக்குங்க. ஏன்னா நம்ம இது சேர்த்துனா தான் நமக்கு தந்தூரி ஆகட்டும், கபாப் ஆகட்டும், எதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காகத்தான் நம்ம அது சேர்த்துறது. இப்போ இது எல்லாமே ஃபேனோட சூட்லேயே கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுறலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நான் அந்த பொடியெல்லாம் சேர்த்துருக்கேங்க. எல்லா மசாலாவும் வறுத்துட்டு வந்துட்டேங்க. இப்போ வறுத்து நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இது ஆறட்டுங்க. ஆறுனதும் நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், தந்தூரி சிக்கன் மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் இல்லாமல் சாப்பிடணுங்கிறதுக்காக ஏர் ஃப்ரையில் வச்சு சிக்கன் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த சிக்கன் மேலே இந்த தந்தூரி சிக்கன் பவுடர் போட்டு கோட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்காக நம்ம கடைக்கு போக வேண்டியது இல்லைங்க. நம்ம குழந்தைகளுக்கு வேணும்னாலும் கூட
இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் மசாலா செஞ்சு வீட்டில் வச்சுட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.